நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே 40 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அந்த 40 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த அறிவற்ற மக்களுக்கு மத்தியிலே அண்ணலார் பெற்ற ஒரு சிறப்பு பெயர் நம்பிக்கையாளர் என்கின்ற வார்த்தைதான். இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே போதிக்கப்படுகிற போது, நான் உங்களோடு 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேனே, என்னிடமிருந்து எதை கண்டீர்கள் என்று சொல்கிற போது அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் நம்பிக்கையாளர் என்று சொன்னார்கள். அதுபோல தமிழகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக எந்த காலத்திலேயும் காவியினுடைய சாயம் படாத அளவுக்கு பரிசுத்தமான நம்பிக்கைக்குரிய தலைவராக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. நாங்கள் எந்த தலைவரையும் அரசியல் ரீதியாக மாத்திரம்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு அவர்கள் அரணாக இருப்பார்கள், அரசியல் ரீதியாக என்று மாத்திரம்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களில் ஒரு தலைவராக நாங்கள் நம்புவது முழுக்க முழுக்க அண்ணன் திருமாவளவன் அவர்களை மாத்திரம்தான். ஏனென்றால் அவர்கள் மக்களை அரசியல்படுத்துகிறார், அதிகாரப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். எந்த காலத்திலேயும் பணத்தின் பக்கம் அவர் போனதில்லை. காலம் முழுக்க கொள்கை கோட்பாடு என்கின்ற அடிப்படையிலே, சித்தாந்தத்தின் அடிப்படையிலே இந்த மக்களை உருவாக்கி இருக்கிறார். வரலாற்றை உலகத்தையே ஒதுக்கி போட்ட வரலாறுகள் உண்டு, மாற்றி வைத்த வார்த்தைகள் உண்டு. ஆனால் திருப்பி அடி என்கின்ற அந்த வார்த்தை தான் இவ்வளவு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அது வரைக்கும் போராட்டங்கள் உண்டு, நளினமாக போராடினார்கள், அமைதியாக போராடினார்கள். இந்த உலகம் திரும்பி பார்த்ததா என்று சொன்னால் திரும்பி பார்க்கவில்லை. திருப்பி அடிப்போம் என்று சொல்கிற போதுதான் இந்த இன மக்களை உலகமே திரும்பி பார்த்தது, மிகப்பெரிய கூட்டத்தை உருவாக்கி வைத்தது. இந்த மக்களுக்கு திருமாவளவன் சொன்னது அதுதான், உங்களை மாளிகைகளை கொண்டு போய் நான் வைப்பதற்காக வேண்டி வரவில்லை, அதனுடைய குடிசைகளை உயர்த்துவதற்காக வேண்டி வரவில்லை, பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக வேண்டி வரவில்லை. நீங்கள் யார், உங்களுடைய உணர்வு என்ன, உங்களை எப்படி அவர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன இஸ்லாமியர்களை போல மிக வீரியமாக, அது போராக இருந்தாலும் பாராளுமன்றமாக இருந்தாலும் களமாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு கள போராளியாக தலைவரை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர் அல்ல, தமிழகத்தினுடைய தலைவர், இந்தியாவுடைய தலைவர் என்பதை ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு நொடிப்பொருளையும் அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். என்ற காரணத்தினால்தான் அவர்கள் நாங்கள் போராட்டங்களை அறிவிப்பதற்கு முன்னாலே இஸ்லாமிய சமூகம் வக்ஃபுடைய திருத்த சட்டத்தை எதிர்த்து போராட்டங்களை அறிவிப்பதற்கு முன்னாலே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிக பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் கூட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிந்தனை உணர்வு, அந்த நல்ல சிந்தனை தான் இவ்வளவு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. பொதுவாக வக்ஃபு சொத்து என்று சொன்னால் எப்படி வழங்கி வைத்திருக்கிறார்கள், அது முஸ்லிம்களுடைய சொத்து என்று வழங்கி வைத்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியத்திலே 4 விதமான கோட்பாடுகள் இருக்கிறது அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு. ஒன்று ஜக்காத் என்கின்ற கட்டாய ஏழை வரி, இரண்டாவது கருணை அடிப்படையில் யாரும் யாருக்கும் உதவி செய்யக்கூடிய சதக்கா என்கின்ற கருணை வரி, மூன்றாவது நண்பர்களுக்கு இடையிலே உதவக்கூடிய அன்பளிப்பு என்று சொல்லப்படுகிற ஹிபா என்று சொல்வார்கள், நான்காவது சமூகத்திற்கு எல்லா சமூகத்திற்கும் உதவக்கூடிய வக்ஃபு என்று சொல்வார்கள். வக்ஃபை நிர்வகிப்பது இஸ்லாமியர்கள், ஆனால் வக்ஃபினுடைய அதனுடைய பலன்களை எல்லா சமூக மக்களும் எல்லா இடத்திலையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக நல கூடமாக, தண்ணீருக்காக, பல்வேறு விதமான நலத்திட்டத்தின் அடிப்படையிலே வக்ஃபினுடைய சொத்துக்கள் எல்லா மக்களும் பயன்பெறத்தக்க விதத்திலே தான் அது இருக்கிறது. எனவே வக்ஃபுக்காக வேண்டி இஸ்லாமியர்கள் போராட வேண்டும் என்பதல்ல, எல்லா மக்களுக்குமான பயன்பாடு என்ற காரணத்தினாலே எல்லோருக்கும் அந்த கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் இன்று பாராளுமன்றத்திலே வெற்றி பெற்றாலும் கூட 232க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வாக்களித்து எதிர்ப்பு பதிவு செய்திருக்கிறார்கள். மக்கள் மன்றத்திலே மக்கள் எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சி, இதனுடைய நீட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒன்றே ஒன்றுதான், இஸ்லாமியர்கள் அரசாங்கம் ஒதுங்கிக் கொண்டால் எல்லா இடத்தையும் எதிர்நோக்குவதற்கு அன்பார்ந்த தோழர்களே, எல்லா சைடும் எல்லா பொதுமக்கள் பாக்குற அளவுக்கு கேட்கிற அளவுக்கு கொஞ்சம் வழி விடுங்க, சென்ற வழி விடுங்க பிளீஸ். தம்பி, அந்த தோழர்களே ஒரே வழியை சைடுல விடுங்க, சைடுல இல்லைங்க, கொஞ்சம் ஓரமணியில
தம்பி கொஞ்சம் எவனே காந்தி எல்லாரும் கொஞ்சம் ஓரம் கட்டி ஓரம் பண்ணல பஸ்ஸுக்கு வழி விடு. எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய 13ஆம் தேதி ஏப்ரல் 13 நமது மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் மிக பிரம்மாண்டமான கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களான விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிகள் இப்போது எப்படி தெளிவாக வந்திருக்கிறீர்களோ இதுபோல 13ஆம் தேதி கூட்டத்திலே மாலை 5 மணிக்கு நடைபெறவிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான அறையிலே மாவட்ட தலைவர்கள் எல்லாம் கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள் வருகிறார்கள், பேச்சாளர்கள் வருகிறார்கள். எல்லோரும் அதிலே கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய், உங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டுமாய் அன்போடு ஜமாத் உலமா சபையின் சார்பாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வசலாம். அக்கர் சதீஷ் ஒரு 100 சேர் எடுத்து கோட்டாக்ஸ் வாசல்ல போடுங்க. இந்த பக்கத்துல இருந்த பூ கடை கலைஞர்களை கொண்டாடுங்க.